அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஒரு மில்க் ஷேக் தான் பார்க்க போகிறோம். இந்த மில்க் ஷேக்கில் நம்ம ஜெல்லி சேர்த்துருக்கோம், இளநீர் சேர்த்துருக்கோம். ஆனால் ரொம்பவே சூப்பராக இருக்கும். டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். ரொம்ப ரெஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். உடம்புக்கு குளிர்ச்சி தரக்கூடிய எல்லா பொருட்களையும் சேர்த்து தான் நம்ம செஞ்சுருக்கோம். செம டேஸ்ட்டான ஒரு மில்க் ஷேக் தான். இதை நீங்கள் இஃப்தாருக்கு ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். உடம்புக்கு குளிர்ச்சி தர மாதிரி இருக்கும். ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும். வாங்க எடுக்கலான்னு பார்க்கலாம் இந்த மில்க் ஷேக்கை. நான் ஒரு 10 கிராம் அளவுக்கு அகர் இருக்குல்லையே அதை நான் எடுத்திருக்கேன். நீங்கள் பவுடராக இருந்துச்சுன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். நான் ஒரு 10 கிராம் அளவுக்கு இது எடுத்திருக்கேன். இதை நம்ம ஊற வைக்க போகிறோம். ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நம்ம ஊற வச்சுக்கலாம். ஊற வச்சிங்கன்னா சீக்கிரமாக கரைஞ்சிடும். அதுக்காக தான் ஊற வைக்கிறோம். இப்போ ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் இது ஊறட்டும். இந்த ஊறிட்டுருக்க டைமில் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. நாளைக்கு ஜெல்லி இளநீரில் தான் பண்ண போகிறேன். நாளைக்கு இளநீர் வாங்கி வச்சுருக்கேன். நமக்கு 2 கப் அளவுக்கு இளநீர் தேவை. அதை நம்ம அளந்து எடுத்துக்கலாம். 400 ml நமக்கு தேவை. மொத்தமாக நமக்கு 2 கப் அளவுக்கு இளநீர் தேவை. இது இருக்குது. இப்போ எந்த பாத்திரத்தில் செய்ய போகிறோமோ அந்த பாத்திரத்துக்கு மாற்ற போகிறோம். இதை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். இளநீரை தேங்காய் அதாவது இருக்கும் இல்லையா, அதனால் வடிகட்டி எடுத்துக்கலாம். நமக்கு க்ளீனாக ஜெல்லி கிடைக்கும். அதுக்காக தான். 1 கப் சேர்த்துட்டோம். இப்போது 2வது கப் சேர்க்குறோம். சேர்த்தாச்சு. இப்போது இது இருக்கட்டும். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லையா சைனா கிராஸ், அதை அடுப்பு மேலே வச்சிட்டேன். அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். இது கரைஞ்சி வரணும். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போது நம்ம இளநீரை ஒரு பாத்திரத்தில் சேர்த்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பாத்திரத்தையும் அடுப்பில் வச்சுக்கலாம். வச்சுட்டேன். இப்போது இந்த இளநீரில் நம்ம சர்க்கரை சேர்க்க போகிறோம். இந்த தண்ணி ரொம்ப இனிப்பாக இருக்குது அப்படின்றதுனால நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். இந்த தண்ணியில் இனிப்பு இல்லை அப்படின்னா நீங்கள் அரை கப் அளவுக்கு நீங்கள் சர்க்கரை சேர்த்துக்கலாம். உங்கள் ஜெல்லி இனிப்பாக இருக்கணும் இல்லையா, அதுக்காக தான். இப்போ நம்ம 2 ஏலக்காய் மட்டும் தட்டி வச்சுருக்கேன். அதை நம்ம சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம சர்க்கரை சேர்க்க போகிறோம். நான் சொன்ன மாதிரி சர்க்கரையை பேலன்ஸ் பண்ணிக்கோங்க தண்ணியோட இனிப்பை பொறுத்து. தண்ணி இனிப்பாகவே இருக்குது நான் எடுத்துருக்கேன். அதனால் 1/4 கப் அளவுக்கு தான் சர்க்கரை சேர்த்துருக்கேன். இப்போ சர்க்கரை கரைஞ்சி வந்துருச்சு. பக்கத்து அடுப்புலேயே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சைனா கிராஸ் வச்சுருந்தோம்ல, அதுவும் இருக்குது. அது கரைஞ்சி வந்துட்டுருக்கு. இங்கே பாருங்கள். இது நல்லா கரைஞ்சி வரணும். இதில் ஒரு கொதி வரணும். சர்க்கரையும் கரைஞ்சி வந்துட்டே இருக்குது. சர்க்கரை கரையிற டைமில் நமக்கு சைனா கிராஸும் நல்லாவே கரைஞ்சிரும். கரைஞ்சிருச்சு. இதை அப்படி இந்த இளநீரில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டோம். இப்போது சைனா கிராஸ் சேர்த்து 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்க விடுங்க. கொஞ்சம் திக்காயிட்டு வரும். அப்போ நம்ம அடுப்புலேருந்து இறக்கினா போதும். இப்போ கொதிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள். கொதிச்சு இந்த மாதிரி வர ஆரம்பிச்சிருச்சு. போதும். இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இது செட் பண்ண போகிறோம். அதுக்காக ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு தட்டு தான் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த பாத்திரம்னா நீங்கள் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு சில்வர் தட்டு தான் எடுத்திருக்கேன். இதில் ஒரு வடிகட்டி வச்சு நம்ம இதில் சேர்க்க போகிறோம். வடிகட்டி வச்சிடலாம். இப்படி வடித்து சேர்க்கறனால நமக்கு கிளியரான ஜெல்லி நமக்கு கிடைக்கும். அதுக்காக தான் நம்ம வடித்து சேர்க்குறோம். நம்ம ஏலக்காய்லாம் சேர்த்துருக்கோம் இல்லையா, அதெல்லாம் இதிலே வடிஞ்சிரும். இப்போது நமக்கு ஜெல்லி ரெடி ஆயிடுச்சு. இது சூடாக இருக்கு இல்லையா, இது செட் ஆகிறதுக்கு ஒரு அரை மணி நேரம் ஆகும். கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜை வச்சுக்கோங்க. இது நல்லா செட் ஆகிட்டு வரட்டும். இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜ் வச்சு நல்லா சில் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் ஆறுனதுக்கப்புறம். இப்போ ஒரு மிக்சர் எடுத்திருக்கேன். இதில் 2 கப் அளவுக்கு பால். இந்த பால் முதவே காய்ச்சி ஆற வச்சு நான் ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா சில் பண்ணி எடுத்திருக்கேன். 2 கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க. 400 ml அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். இதுக்கப்புறம் நம்ம அரை கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை. இது 1 கப் அளவுக்கு வெண்ணிலா ஐஸ்கிரீம் எடுத்திருக்கேன். இது வீட்டில் செஞ்சது தான். நம்ம சேனல்லே ஆல்ரெடி இருக்குது. நீங்கள் வேணால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இல்லைனா கடையில் வாங்கினது கூட எடுத்துக்கலாம். இது சேர்க்கலாம். டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம
தேங்காய் வழுக்க இருக்கு இல்லையா, இளநீரில் கிடைக்கல, அது நான் எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்து நம்ம நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து ஒரு பெரிய பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். மாற்றிட்டேன். சேர்த்துட்டோம். இதில் நான் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ண வழுக்க இருக்கு இல்லையா, அதை நான் சேர்த்துக்கிறேன். இது சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம். இது இருக்கட்டும். நம்ம ஜெல்லி செட் பண்ண வச்சுருந்தோம்லே, அதை போய் பார்க்கலாம் வாங்க. நல்லாவே செட் ஆயிடுச்சு. நான் ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா சில் பண்ணி எடுத்துட்டேன். இப்போது நமக்கு தேவையான சைஸில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. பெரிய பீஸ் வேண்டாம், சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும் மில்க் ஷேக்கில் போடும்போது. முடிஞ்ச அளவுக்கு நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இங்கே பாருங்கள், நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். பெரிய பீஸ் போடாமல் முடிஞ்ச அளவுக்கு சின்ன சின்ன பீஸை தான் வச்சுருக்கேன். பெரிய பீஸ் தான் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு இந்த ஜெல்லி ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம செஞ்சு வச்சதால மில்க் ஷேக் அதில் நம்ம சேர்த்துடலாம். எல்லாத்தையுமே சேர்த்துடலாம். இது ஜெல்லி மில்க் ஷேக் தான், அதனால் நமக்கு நிறையாவே ஜெல்லி இருக்கணும். இந்த ஜெல்லி வந்து உடம்புக்கு நல்லது. அதனால் நீங்கள் தாராளமாகவே பசங்களுக்கு கொடுக்கலாம். அவ்வளோதான். நமக்கு சூப்பரான நம்ம இன்றைக்கி இப்போ செஞ்சுருக்க என்ன மில்க் ஷேக் அப்படின்னா, ஜெல்லி டெண்டர் கோகனட் மில்க் ஷேக் தான் நம்ம இன்றைக்கி செஞ்சுருக்கோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பரான ஒரு மில்க் ஷேக் தான். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்து மறக்காமல் நீங்கள் பார்க்க சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சினா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணாத நிறைய பேருக்கு இது ரெக்கமெண்ட் ஆகும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிஸ்க்கும் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பிடிக்கும் அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ண மறக்காதீங்க. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் இன்னும் பார்த்துட்ருக்கீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.